இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகள் விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்திருக்கும் பகுதியாகும். இந்த பகுதிகளில் இருந்து மட்டும் சுமார் 1,00,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். வறுமை, போதுமான வேலைவாய்ப்பின்றி தவித்து வரும் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து அவர்களின் சிறுநீரகத்தை திருடி விற்பனை செய்யும் சம்பவம் தற்போது பூதாகரமாகி உள்ளது. விசைத்தறி தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை தருகிறோம் என வாக்குறுதி அளித்து தங்களின் வேலை முடிந்த பின்பு 1 லட்சம் முதல் 3 லட்சம் மட்டுமே தந்திருப்பதும் வெளிவந்துள்ளது. இதுவரை சுமார் 100க்கும் அதிகமான விசைத்தறி தொழிலாளர்களிடம் கிட்னி திருடப்பட்டதில் திமுக நிர்வாகி ஆனந்தன் என்பவர்தான் இடைத்தரகராக செயல்பட்டிருப்பதும் விசாரணையில் உறுதியாகி உள்ளது. வருமானம் இன்றி தவித்து வரும் விசைத்தறி தொழிலாளர்களை, குறிப்பாக பெண்களின் சிறுநீரகம்தான் அதிக அளவு திருடப்பட்டுள்ளது. கந்து வட்டிக்கு கடன் வாங்கி அதனை செலுத்த முடியாத தொழிலாளர்களை அழைத்து பேசி லட்சக்கணக்கில் பணம் தருகிறோம் என ஆசை காட்டி அவர்களின் கிட்னியை திருடியதில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் திருச்சி சிதார் ஆகிய 2 மருத்துவமனைகள் தான் பெரும் பங்கு வகித்திருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை திமுக மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமானது என்பதால் அவருக்கும் இதில் தொடர்பிருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. உடல் உறுப்புகள் திருட்டு என்பது உலகளாவிய பெரும் குற்றமாக கருதப்படும் நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான மருத்துவமனையிலேயே நடைபெற்றிருக்கும் அத்தகைய திருட்டு சம்பவங்கள் பெரும் விவாதப் பொருளாகியுள்ளது. ஏழை எளிய மக்களிடம் இருந்து சொற்ப தொகைக்கு திருடப்படும் சிறுநீரகங்கள் பல கோடி ரூபாய் கூட தர முன்வரும் செல்வந்தர்களுக்கு பொருத்தப்படுவதாகவும் அதன் மூலம் கோடிக்கணக்கான பணப்புழக்கம் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 2 மருத்துவமனைகள் மட்டுமின்றி ஆந்திரா, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள மருத்துவமனைகளிலும் சிறுநீரகங்கள் திருடப்பட்டு வெளிநாட்டினருக்கு பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏழை எளிய மக்களிடம் இருந்து சட்டவிரோதமாக திருடப்பட்ட சிறுநீரகங்கள் யார் யாருக்கு பொருத்தப்பட்டுள்ளது, எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான விதிமுறைகளை மீறிதான் பொருத்தப்பட்டதா என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் சிதார் மருத்துவமனைகளின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் விசாரணையை முடித்துவிடாமல் சிறுநீரக திருட்டு வழக்கில் தொடர்புடைய அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.